ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு திறமை இருந்தால் மட்டும் போதாது, ஃபாலோவர்ஸும் வேணும். அப்போ தான் உங்களை நம்பி ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருந்து நான் என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணேன்றதை ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒய் பிகாஸ் என்கிட்ட வர ஃபுல் அண்ட் ஃபுல் என்கொயரியுமே என்னுடைய ஃபாலோவர்ஸை பார்த்து தான் என்னை ஜட்ஜ் பண்ணுறாங்க. என்னோட ஒர்க் எப்படி இருக்குதுன்றதை சுத்தமாக யாருமே நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது காய்ஸ், எல்லா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்குமே ஸ்டார்டிங்கில் யாருக்குமே 1000 above ஃபாலோவர்ஸ் வரப்போகிறது கிடையாது. நம்ம போடுற வீடியோஸை பார்த்து ஒரு ஃபாலோவர்ஸ், 2 ஃபாலோவர்ஸ், 10 ஃபாலோவர்ஸ், இதை தாண்டி எங்களுக்கு ஃபாலோவர்ஸே ஏற போகிறது கிடையாது. ஆனால் வரவங்க எல்லாரும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு பேமெண்ட் கேட்டால் அந்த டைமில் நான் எப்படி உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறது, கண்டிப்பாக ஆர்டர் வந்துருமான்னு கேட்குறாங்க. அந்த டைமில் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணது தப்போ, நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக ஆக்கிட்டு தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணுமோன்ற எண்ணம் எனக்கு வருது. இதில் இன்னுமே எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பல என்கொயரி வரும். ப்ரெசான் செட் எவ்வளோ, எக்ஸ்டென்ஷன் எவ்வளோன்னு கேட்டுட்டு ப்ரைஸ் டீட்டெயில் நம்ம சொன்னதுக்கப்புறமா என் அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு அதுதான் புரியவே இல்லை, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. என்னோட ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு செட் ஆகலையா, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போகலாம். இல்லை நீங்கள் வேறு ஆர்டிஸ்ட் கிட்ட போய்ட்டு கூட புக் பண்ணலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் பிளாக் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு புரியல. ஃபாலோவர்ஸ் 1-2 ஆட் ஆகுறதுமே மறுநாளே பார்த்தீங்கன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி என்னை நம்பி ஆர்டர் பண்ணுற ஒரு சில நல்ல உள்ளங்களுக்காகவும் என்னுடைய திறமையை மட்டுமே நம்பி ஓடிட்டுருக்கேன்.